பெருமாள் வழிபாடு எந்த பெருமாளாக இருந்தாலும் 108 திவ்ய தேசத்தில் எந்த பெருமாளை வேண்டுமானாலும் நீங்கள் தரிசனம் செய்யலாம். கோவிந்த நாமாவளி சொல்வது, நாராயணீயம் என்று சொல்லக்கூடிய 100வது பாட்டை தொடர்ச்சியாக கேட்பதெல்லாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அலர்ஜி, ஒவ்வாமை, மினரல் சப்ளிமெண்ட், கால்சியம் போன்ற விட்டமின் டி போன்ற பாதிப்புகள் தேகாரோக்கியத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் வருவார்கள். ஸ்கின்னு தான் மிக முக்கியமாக நீங்கள் பார்ப்பீர்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது, புது உறவுகள் வருவது, திருமண தடைகள் நீங்குவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் மர்மண அமைப்பு ஏற்படுவது, சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேருவது, தொழிலமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுவது, வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் காணப்படுவது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து போய் தொழில் ஆரம்பிப்பது, விசாவே கிடைக்கல என மற்றவர்களுக்கு என்றாலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு விசா போட்டு டிக்கெட்டு போட்டு அவர்கள் கூப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். தெய்வ காரியங்கள் அதிகமான தெய்வ சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் வருவது தான் ஆச்சரியமாக இருப்பது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சித்தால் அதில் எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். சரண்டராயிடுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி காட்டக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஈகோவெல்லாம் விட்டுவிடுங்கள். ஈகோ எல்லாருக்கும் எதிர்க்கு. 4 பேர் நம்மளை பற்றி ஏதாவது உஸ்பேத்துவார்கள். உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு முக்கியம். பாசத்திற்கு முக்கியமானவர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எனவே உங்கள் பாசத்தை மற்றவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு உடவே விடாதீர்கள். அந்த விஷயத்தில் திருமண தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் செய்வேன், 60வது கல்யாணம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாமல் அந்தந்த காலகட்டத்திலே உடனடியாக திருமணம் செய்து கொள்வது இளைஞர்களுக்கும் சின்ன பெண்களுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பதிவு உயர்வு நிச்சயமாக ஏற்படும். லாபம் சந்தோஷம் காணப்பட்டாலும் முதலீடுகளில் சில தவறுகள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஏற்படும். தேவையற்ற முதலீடுகள், வீடு எல்லாம் கட்டுறதெல்லாம் சரியான கம்பெனியாக, நிலம் தஸ்தாவேஜுகள்லாம் சரியாக இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள்.